ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. பிப்ரவரி 27, 2025. பாபா நம் அனைவரையும் நிரந்தரமாக ஊக்க உற்சாகத்தில் பார்க்க விரும்புகின்றார். சில விஷயங்களை அடைய வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தின் ஈடுபாடு இருக்குமானால் மனிதர் பலவிதமான வீணான விஷயங்களிலிருந்தும் பலவிதமான தடைகளிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார்கள். யாருக்கு ஒரு குறிக்கோள் இல்லையோ அவர்கள்தான் தேவையில்லாத விஷயங்களிலும் தடைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பகவான் அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார். இப்போதும் கூட நாம் அவரிடமிருந்து வரங்களையும் சக்திகளையும் பெறவில்லை என்றால் பக்தி மார்க்கத்தில் சென்று அடையப் போகிறோமா? அவரை நாம் 2 யுகங்களாக தேடி வந்தோம். எப்போது வருவார் என்று காத்து கிடந்தோம். மனதிலேயே அவரிடம் என்னவெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். யாரை சந்திக்க வேண்டும் என்று ஏங்கித் தவித்தோமோ இப்போது அவரே வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கலாமா? எனவே நமது வாழ்க்கையினை ஒரு புதிய ஊக்க உற்சாகத்தினால் நிரப்பிக்கொள்வோம். ஒரு உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம். அதையும் அடைவதற்கான ஒரு சிறந்த வழிமுறை என்னவென்றால் 3 மாதங்களுக்கான சின்ன சின்ன குறிக்கோள்களை உருவாக்கிக் கொள்வது. எந்தளவிற்கு யோகத்தின் சார்ட்டை அதிகரிப்பது, எப்படிப்பட்ட சுயமரியாதைகளில் நிலைத்திருப்பது, எந்த குணத்தின் மீது விசேஷமான கவனம் செலுத்த வேண்டும், இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறிக்கோள்களை உருவாக்கி கொண்டு நடைமுறைப்படுத்துவோம். அந்த லட்சியத்தினை அனுதினமும் காலை வேளையில் 2 முறைகளாவது காகிதத்தில் எழுதிவிடுவோம். இன்று நான் இந்த பயிற்சி செய்ய வேண்டும், இந்த குணத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும், நான் இது ஆவேன் என்று சுயமரியாதையை பயிற்சி செய்வோம். முழு நம்பிக்கையோடு எழுதுவோம். அப்போது நம் ஆழ்மனதின் அனைத்து சக்திகளும் அந்த லட்சியத்தை அடைவதில் நமக்கு உறுதுணை புரியும். மேலும் அந்த லட்சியத்தை அடைவதற்காக வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை சகஜமாக நாம் கடந்து செல்வோம். எனவே வாழ்க்கையினை ஊக்கம் உற்சாகத்தினால் நிரப்பிக்கொள்வோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகாவீரனாக ஆக வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு நீளமான மற்றும் அழகான பயணமாகும். இதில் ஏற்ற இறக்கங்கள் அவசியம் ஏற்படுகின்றன. மேலும் நாமோ மாயையோடு யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். மேலும் இதுவோ கலியுகத்துடைய கடைசி நேரம். இதில் பலவிதமான சூழ்நிலைகள் வருகின்றன. நமது மனநிலை பக்குவப்பட்டிருக்கிறதா என்று சோதனை செய்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் மனிதர் பயப்படுவது என்பது நடக்கவே செய்கிறது. ஆனால் நாம் பயப்படக்கூடாது, பலவீனமாகக்கூடாது. என்னோடு சுயம் பகவான் இருக்கின்றார். சர்வசக்திவானுடைய குடைநிழல் என் தலைமீது இருக்கின்றது. மாயை எப்படிப்பட்ட ரூபத்தை தரித்து என்னிடம் வந்தாலும் நான் அவசியம் அதனை தோற்கடிப்பேன். இப்படிப்பட்ட திடமான உறுதி ஏற்போம். அது காமத்தின் சொரூபமாக இருக்கலாம் அல்லது கோபத்தின் சொரூபமாக இருக்கலாம். இவ்வுலகில் பேராசையின் உள்ளுணர்வுகளும் அதிகரிக்கின்றன. அகங்காரமும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. யாரோ நம்மிடம் மோதலில் ஈடுபட வருகிறார்கள். சிலர் நம் பாதையில் நடுவே தடையாக நிற்கிறார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, என்னை தடுக்கும் சக்தி யாரிடமும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் முன்னேறுவோம். நம்மோடு பரமாத்ம உதவியும் பரமாத்ம சக்தியும் இருக்கின்றது. இந்த நம்பிக்கை இருந்தால் நம்மை யாரும் தடுக்க முடியாது. யார் நிரந்தரமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருக்கிறார்களோ, அதற்கான முயற்சி செய்கிறார்களோ, உண்மையில் பரமாத்ம உதவி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு சுயம் பகவான் உதவி புரிகின்றாரோ, யாரை சுயம் பகவானே முன்னேற்றுகிறாரோ, அவரை மனிதர் எவ்வாறு தடுக்க முடியும்? இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். வெற்றி எனது பிறப்புரிமையாகும். மேலும் சர்வசக்திவான் சுயம் பகவான் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார். பாபாவை அழைப்போம். ஏ ஞான சூரியனே, ஏ சர்வசக்திவான், நீங்கள் உங்களது தாமத்தை விட்டு விட்டு வந்து
எங்களுக்கு குடைநிழலாக ஆகிவிடுங்கள். பின்னர் காட்சிப்படுத்தி பார்ப்போம். பாபா மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். தனது ஒளிமயமான கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவச் செய்தபடி என் தலைமீது குடைநிழலாக ஆகிவிடுகின்றார். நான் ஓர் அழகான தெய்வீகமான ஒளிமயமான குடைநிழலுக்கு கீழே இருக்கின்றேன். இன்று முழு நாளும் இந்த அழகான அனுபவத்தை செய்வோம். ஓம் சாந்தி.